அரசே, உங்களை சந்திக்க இரும்பிடர் தலையர் அனுப்பிய தூதுவன் வருகை தந்துள்ளான். அரசவைக்கு அழைத்து செல்லவா என வினவினான். அரசவைக்கு வேண்டாம், வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் இந்த பயிற்சி பட்டறைக்கே அழைத்து வா. நமது வீரர்களின் திறமையையும் அவன் அறிந்துவிட்டு போகட்டும் என கட்டளையிட்டார். ஒரு நாழிகை பொழுதிற்குப் பிறகு பாண்டிய வீரன், செங்குவீரன், திருக்கண்ணன் மற்றும் தேட்சாரதி மூவரையும் அழைத்து வந்தான். மன்னரிடம் வந்த செங்குவீரன் தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு இரும்பிடர் தலையர் கொடுத்தனுப்பிய ஓலையினை எடுத்து நீட்டினான். அதனை வாங்கி படித்த பாண்டிய மன்னர், தூதுவனே, காலம் தாழ்ந்து விட்டது. சென்னியின் மகன் வளவன் சோழ சிம்மாசனத்தை மீட்க உதவி கேட்டுள்ளார். இரும்பிடர் தலையர் எனது முன்னோன் பெருவழுதிக்கு அனுப்ப வேண்டிய ஓலையை எனக்கு அனுப்பியிருக்கிறார். இவ்வோலையினால் எடுத்த முடிவில் எந்த மாறுபாடும் ஏற்பட போவதில்லை என்றார். செங்குவீரன் எதுவும் பேசாமல் அவர் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தபடியே பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த வீரர்களை பார்த்து கொண்டிருந்தான். தூதுவனே, சென்னியின் புதல்வனிடம் கூறு, இனி ஒரு நாளும் உறைந்தை சிம்மாசனத்தை அவனால் அடைய இயலாது என்று. இரும்பிடர் தலையர் வேண்டுமானால் இருங்கோவேலை முறியடித்து சென்னியின் மகனுக்கு புகாரில் பட்டத்தை சூட்டியிருக்கலாம். ஆனால் விரைவில் புகாரும் விழப்போவது நிச்சயம். உறைந்தை மாளிகையிலேயே சென்னியின் மகன் மடிந்திருக்க வேண்டியவன். அவன் வேண்டுமானால் மாளிகையிலிருந்து தப்பி இருக்கலாம். ஆனால் அவன் போர்க்களத்தில் மடிந்து புகார் விழப்போவது மட்டும் உறுதி. சென்னியின் மகன் வளவன் இறந்த பிறகு உறைந்தையில் விற்கொடியும் புகாரில் கயல்கொடியும் ஏற்றப்படும். புரிகிறதா? பாண்டிய மன்னர் தென்னவன் கூறியதை கேட்க கேட்க செங்கு வீரனின் கோபமும் ஆத்திரமும் தலைக்கேறி கொண்டிருந்ததால் அவர் கடைசியில் கேட்ட புரிகிறதா என்ற கேள்வி அவனுக்கு கேட்காததால் அமைதியாகவே நின்றான். சிவந்த கண்களுடன் அமைதியாக நின்ற செங்கு வீரனை கண்ட பாண்டிய மன்னர், நான் கூறுவது உனக்கு புரியவில்லையா? தெளிவாகவே கூறுகிறேன் கேள். சென்னியின் மைந்தன் இறந்த பிறகு இருங்கோவேல் மீண்டும் மலைநாட்டிற்கே சென்று விடுவான். சோழர்களின் தலைநகரான உறைந்தை பட்டினத்தை சேர நாட்டோடும் செல்வம் செழிக்கும் உலகம் புகழ்பெற்ற பட்டினமான புகார் பாண்டிய நாட்டோடும் சேர்த்துக் கொள்ளப்படும். சோழ நாடு துண்டாக்கப்படுவது மட்டும் உறுதி. விரைவில் சோழ வம்சமே அழிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பாண்டியர், சேரர் என நாங்கள் இருவரே ஆட்சி செலுத்தப் போகிறோம் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த படைத்தலைவன் செங்குவீரன், அரசே, உங்களிடம் உதவி கேட்டு வந்துள்ளோம் என்பதற்காக உங்கள் விருப்பப்படி எதையும் பேச வேண்டாம் என கூறி அவரது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துக் கொண்டு நின்றான்.